ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். ஈரோடு மக்களவை தொகுதியுடைய திமுக வேட்பாளர் பிரகாஷ் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. அவரிடம் நம்ம சில கேள்வி வைக்கலாம். சார் வணக்கம். சார், இப்ப இன்னும் 7 நாள் தான் பிரச்சாரத்திற்கு. எப்படி எந்த அளவுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? வெற்றி வாய்ப்புங்கிறது முதல் நாள்ல இருந்தே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வேட்பாளர் அறிவிச்ச அன்னைக்கு அந்த வெற்றி வாய்ப்பு, அதோட எங்க தலைவருடைய சாதனையை நோக்கி எங்க வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குது. பிரச்சாரம்ங்கிறது எங்களுடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுடைய இங்க லோக்கல் உள்ளூர் நிர்வாகிகள் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. எங்க கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கு மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், எங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருமே அவங்கவுங்க போட்டியிடுற மாதிரி நினைச்சு எங்களுடைய 6 சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில எல்லாருமே ரொம்ப வேகமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் அசோக்குமார் பாத்தீங்கன்னா அவர் 10 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட், மருத்துவமனை, இலவசமா உணவு, ஒரு நிறைய செல்வந்தரா இருக்காரு. ஒரு தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்கார வேட்பாளர் இருக்கு. அவரை எதிர்த்து நீங்க எப்படி களம் காண முடியும்? நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம், இந்த தேர்தல் பணமா குணமா. ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பணபலத்தை நம்பி நிக்கிறாரு. நாங்க எங்களுடைய உழைப்பை நம்பி நிக்கிறோம். எங்க தலைவர் கத்து கொடுத்த உழைப்பை நம்பி நிக்கிறோம். 10 ரூபா சாப்பாடு நேற்று கூட சொன்னாங்க. 50 டோக்கன் முடிஞ்சது, 51 ரூபா டோக்கன் பூட்டிட்டு போயிட்டாங்களாமா. இது விளம்பர அரசியலுங்க. 20 ஆண்டு காலமாக நான் என்னோட சமூக பணியில பல நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். இப்ப முத்துசாமி என்ன அதோட அளப்பரியா திட்டங்கள் செஞ்சிருக்கோம். எங்க நிர்வாகிகள் எல்லாருமே செய்யறோம். இருங்க, அந்த மாதிரி நாங்க செஞ்சிட்டு இருக்கல. நாங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு 25,000 ரூபாய் கொண்டே பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு 24,000 ரூபாயில ஒரு பிளக்ஸ் வைக்கிற கட்சி நம்ம கட்சி கிடையாது. இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது. கணேசமூர்த்தி அவர்கள் மறைவு மதிமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சார்? மதிமுக வருங்க அண்ணன் சுப்புரத்தன் கணேசமூர்த்தி அண்ணனுக்கு 50 ஆண்டு கால நண்பர். அவரு இப்ப எங்க கூடவே தான் இருக்காரு. கணேசமூர்த்தி மாமன் அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன அறிவிச்ச நாள்ல இருந்து தினம் எனக்கு டிப்ஸ் கொடுத்தது அவங்க தான். 13 வயசுல நான் பார்த்த முதல் அரசியல்வாதி. நான் 1990 உறுப்பினரான திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஆனா 89ல எங்க தொகுதியில சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் முதல் வெற்றி பெறப்போ அவரு கூட நான் அரசியல் பயணத்தை துவங்கினேன். எனக்கு பார்த்த முதல் அரசியல்வாதி எங்க வீட்டுல அதிகமா இருப்பாங்க. எங்க அப்பாவுமே அவரு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கடைசி மறைவு வரைக்கும் நான் அவரோட நெருங்கித்தான் பழகிட்டு இருந்தேன். இப்ப ஆற்றல் அசோக்குமாரும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி உங்களுக்கு போட்டியா இருக்காரு? போட்டின்னுங்கிறது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். இன்னைக்கு காலையில எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் காலையில எல்லாம் நிறைய ஊர்ல இருந்து எங்கிட்ட இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு மொடக்குறிச்சியில கணபதிபாளையம்னு ஒரு ஏரியால இருந்து வந்தாங்க. அங்க வெளியூர்காரர் கொண்டு 50 பேருக்கு தங்க வச்சிருக்காரு அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்த்த கொண்டு இறக்கியிருக்காரு. உள்ள வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. அநேகமா முறைகேடு, தேர்தல் முறைகேடு, விதிமீறல் அதிகமா நடத்துறதுக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. தவறான வழக்கு இருக்கு, அதை அப்படியே மறைச்சிருக்காங்க. அதுக்கே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்குது. இத நீங்க கண்டிப்பா தேர்தல் கமிஷனுக்கு பதிவு பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு அனல் பறக்கும் வெயிலுக்கு மத்தியிலும் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.